Hi all, இன்னைக்கு half kg ஜாம் ஹனி கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை கப் தேங்காயை நம்ம லேசாக மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். வேகமாக வச்சிங்கன்னா கலர் ப்ரௌன் கலரில் மாறிடும். அடுத்தது வெண்ணிலா கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் தயிர் சேர்த்துக்கணும். நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா 2 முட்டை சேர்த்திக்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இது கூட 1/4 கப் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட 1/4 கப்புக்கும் கம்மியாக வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3/4 கப் சர்க்கரை, கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் நமக்கு கேக் ஹீட் ஆகும், நல்லா ரைஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. எக்ஸ்பீரி ஆனதை நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டையுமே செப்பரேட்டாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு லேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா இன்னும் ஒரு சாஷே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எக் போடாதனால வெனிலா எசன்ஸ் தேவைப்படாது. பட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2-3 வாட்டி லேசாக பல்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப் பால் கடைசியாக சேர்த்து நீங்கள் ஒரு அடி அடித்து எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது 1/4 கப் மைதாவை நம்ம சேர்த்து இதை சலிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம விகரஸாக ரொம்ப வேகமாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது. மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மெதுவாக கட்டி இல்லாமல் நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். எக்லெஸ் கேக்கில் அந்த நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மட்டும் வராது. ஏன்னா எக் இருந்தால் தான் அந்த சூப்பர்பான கலரும் அந்த ஃப்ளஃபினஸ் சாஃப்ட்னஸ் வரும். ஃப்ளஃபினஸ் சாஃப்ட்னஸ்க்கு கூட நம்ம தயிர் மோர் அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். அதே மாதிரி பெஸ்ட் குக்கிங் மெத்தட் ஃபார் கேக் என்னன்னா, நல்ல ஒரு திக்கான பேன், அதாவது ஒரு குக்கரோ இல்லை அடிகனமான பாத்திரமா எடுத்துட்டு அதில் ஒரு லேயர் சால்ட் ஆட் பண்ணுங்க. சால்ட் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்படி ஈரமாக இருந்துச்சுன்னா லேசாக வறுத்துட்டு அதை உள்ளே சேர்த்திக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு உங்களோட மாவு ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை நீங்கள் அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சு குக் பண்ணுங்கள். அதுதான் சூப்பர்பான மெத்தட். தண்ணி ஊற்றி குக் பண்ணுறதோ இல்லை வெறும் பேனில் நீங்கள் ஸ்டாண்ட் போட்டு வைக்கிறதோ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்காது. அதே மாதிரி குக்கிங் டைம் தான் அதிகமாகும். கேக் மோல்டில் எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா எண்ணெய் தடவி அது மேலே லேசாக மைதா மாவை தூவி விட்டுருங்க. அது மேலே நீங்கள் கேக் மாவை ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். அதனால் நான் மேலே தண்ணி ஆவியை உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அடுத்தது கேக் சாஃப்டாக வர ப்ரீ ஹீட்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஓவனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பண்ணுற பாத்திரமாக இருக்கட்டும், 10 நிமிஷம் முன்னாடி அந்த செட்டப் உப்பு எல்லாம் ட்ரேலாம் வச்சு அடுப்பை பற்ற வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஹீட்டாக விட்டுருங்க. ப்ரீ ஹீட் பண்ணலன்னா கேக்கில் இருக்க ஈரப்பதம் குறைஞ்சிரும். நீங்கள் ஓவனில் வைக்கிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். 25 மினிட்ஸ் இல்லாமல் நீங்கள் கேக்கை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. திறந்து பார்க்கவே கூடாது. பேன் மேலே நான் அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கிறேன். இப்போது இட்லி பேனில் தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த பேன் வச்சிடலாம். நீங்கள் கல்லுப்பு போட்டு அந்த மெத்தட்லேயே பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டும் தேவைப்படாது. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் டெக்ஸ்டரில் வெனிலா கேக் ரெடி ஆகும். கரெக்டாக 25 மினிட்ஸ் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் எப்போவுமே கேக் வைக்கணும். ரொம்ப மெதுவாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலும் கேக் ஃப்ளாட்டாக தான் கிடைக்கும். 25 நிமிஷத்துக்கு நான் எதுவுமே டச் பண்ணல. ஒரு குச்சி வச்சு குத்தி மாவு எதுவும் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். கேக் ஒரு 10 நிமிஷம் லேசாக மிதமான சூட்டுக்கு வரணும். உடனே நீங்கள் டச் பண்ணாதீங்க. பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது வரைக்கும் கேக் ட்ரை ஆகாமல் இருக்க நீங்கள் மூடி வச்சுருங்க. பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறனால நம்ம பாத்திரத்தோட சைட்ஸ் எல்லாமே கத்தி வச்சு ரிலீஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கத்தி வச்சு சுற்றி எடுத்து வச்சுட்டு நீங்கள் தலையெல்லாம் கமக்கும் போது ஈஸியாக வந்துடும். இப்போ பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பட் மேல் பக்கம் நமக்கு கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது. அது ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணிட்டோம். சால்ட் போட்டு வேக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் கலர் வந்திருக்கும். அதே மாதிரி எக் யூஸ் பண்ணாதனால அந்த அளவுக்கு கலர் நமக்கு கிடைக்கல. இதுதான் ஃபைனல் கலர். தேவைப்பட்டால் மேல் பக்கம் மட்டும் லேசாக கட் பண்ணி எடுத்துட்டு ஃபோர்க் வச்சு நல்லா ப்ரிக் பண்ணிக்கோங்க. ஹனி சிரப் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது கூடவே 1/4 கப் தண்ணி, அது
அதுக்கப்புறம் 1/4 கப் தேன் சேர்த்து அடுப்பை மெதுவாக வச்சு அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அதே பேனில் ஒரு 1/4 கப் ஜாம், நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிவிட்டு லேசாக நல்லா உருகி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை வந்து மெதுவாக தான் வச்சுருக்கணும். இது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இது நல்லா ஆற வச்சுருங்க. சிரப் அண்ட் ஜாம் எல்லாமே ஆறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஹனி சிரப் எடுத்து நம்ம எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதில் நல்லா ஊற விடுங்க. மேல் லேயர் நீங்கள் லைட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ஈஸியாக உள்ள இறங்கும். அடுத்தது நம்ம ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். சைட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணுறேன். அடுத்தது டெசிகேட்டட் கோகனட் நம்ம மேலே தூவிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா இன்ஸ்டாவில் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். எஸ், டேஸ்டியான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பர்த்டே டேக் வந்து நான் எப்படி ரெடி பண்ணங்கிறது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சார்ட் பேப்பர் இல்லைனா கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பட் என்கிட்ட ஸ்டிக்கி நோட்ஸ் ரொம்ப நாளாக நிறைய வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 பக்கம் 2 ஸ்டிக் வேணும். ஸ்கியூவர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் வந்து தென்னங்கீத்தோட குச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து சுற்றி நீங்கள் ஒரு டெக்கரேட்டிவ் டேப்பால் சுற்றிக்கோங்க. பட் என்கிட்ட ஸ்டிக்கி நோட்ஸ் ரொம்ப நிறையா இருந்துச்சு, அது வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் அதை கலராக சுற்றிருக்கேன். கிளிட்டர் டேப் இருந்ததுன்னா அதை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நான் 2 ஸ்டிக் ரெடி பண்ணிக்கிறேன். மேலே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும். நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டேக் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்து 3 டிஸ்டன்ஸில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன சார்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்கொயர் ஷேப்லேயும் வச்சுக்கலாம், இல்லைனா வி ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். அதை நான் டயகனலாக ஜிக்ஸாக்காக நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து டேரெக்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் ஷார்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கூட வரைஞ்சும் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். வி ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு லெட்டர் நம்ம எழுதுவோம். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்படியே டேரெக்டாக த்ரெட்டில் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். கிட்ட ஸ்டிக்கி நோட் இல்லைன்னா இந்த மாதிரி சார்ட்டில் கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. கலர் பேப்பரே போதும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது ரொம்ப லென்த்தியாகவும் கீழே இருக்கிறது கொஞ்சம் லென்த் த்ரெட் கம்மியாகவும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ வந்து கனிக்கு என்ன வாங்கியிருந்தோம்னா டைட்டான் வாட்ச். இந்த இயரோட மேம் ஹையர் செகண்டரி முடிக்கிறாங்க. 12th முடிச்சிட்டாங்கன்னா காலேஜ் போகிறதுக்கு வாட்ச் வேணும்ல, ட்ரெண்டியாக கட்டிக்கணும் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு. இந்த வாட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் தான், அதனால் வாரண்டி கார்டு எல்லாமே இருக்குது. செயின் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது, பக்கத்தில் இருக்க டைட்டான் ஷோரூமில் கொடுத்து நாங்கள் கட் பண்ணி வாங்கிட்டோம்.
Hope you all enjoyed watching this video. See you everyone. Bye bye.